அண்ணே அண்ணே வணக்கமே. தம்பி பேர் சேவகரத்னம், மதுரை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணி மாவட்டத்துல இருந்தே. சரி, ஒண்ணும் இந்த சாட்டை துறமுறைன்னு என்னண்ணே ரொம்ப மன சங்கடமா இருக்குண்ணே. அண்ணே ஏன் சத்தம் போட மாட்டேங்கன்னு தெரியல அண்ணே. நான் பேசுறேன், சத்தம் போடுறேன், உடனே சத்தம் போடுறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரே தம்பி ஒரு பதிவு. இல்ல இல்ல இல்ல, நான் உடனே அதை பேசி அதுக்கு எடுப்பான்னு அவர் விஷயத்துல அந்த சாதி உணர்வு நல்லா தெரியுதுண்ணே. உண்மையிலே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. அவர் உண்மையை தமிழ் தேசியவாதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஆடியோ தான் இணையத்தில் செம வைரலாக போயிட்டு இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள்ட்ட விசிகாவை சேர்ந்த சேவுகா ரத்தினம் அப்படிங்கிற பொறுப்பாளர்னு நினைக்கிறேன், மதுரையை சேர்ந்தவர். அவர் சீமான் அவர்கள்ட்ட போடுறாரு. அண்ணா நான் தானா விசிகா சேர்ந்த பொறுப்பாளர் வந்து பேசுகிறேண்ணா. சொல்லுங்கள் தம்பி, நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நல்லா இருக்கேன். ஆனால் அந்த சாட்டை துரைமுருகன் தானா, அவர் பாருங்கண்ணா எங்களை வந்து எப்படிலாம் வந்து கலாய்க்கிறார் பாருங்கண்ணா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நான் அந்த வீடியோ வந்து நீக்க சொல்கிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் வந்து சொன்னதுக்கப்புறம், ஆனால் ஒன்றை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேண்ணா, சொல்லுங்கள். அவருக்கு வந்து கொஞ்சம் சாதி உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணா. நம்மளாம் திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு தலைவராக பார்க்குறோண்ணா, நீங்கள் கூட முன்னேற்றியராக பார்க்குறீங்கண்ணா. நாம் தமிழர் கட்சி விசிகாவும் வேறு வேறுண்ணா, நம்மளாம் ஒரே ஒரு கொள்கையில் ஒன்றா அப்படி இப்படியே இருக்கிறவங்கண்ணா. ஆனால் இவருக்கு வந்து சாதி உணர்வு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சீமான் என்ன பண்ணுறாரு, சரிப்பா தம்பி நான் வந்து சாட்டை கண்டிக்கிறேன், அந்த வீடியோ தூக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே அண்ணா நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேண்ணா அப்படிங்கிறாப்புல. சரி சொல்லுப்பா என்னென்னா, அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. நான் சீமான் பேசிட்டு ஆடியோவை சேவ் கரத்துனா ரெக்கார்ட் பண்ணோம், அதனால் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேண்ணா அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கண்ணா, சாட்டை வந்து சொல்கிறாருண்ணா, அடங்க முறை அத்துமீறு திமிரி எழு அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் சொன்னதை குறிப்பிட்டு, அதனால தான் திமிரி எழுன்னாங்கல்ல, அடங்க மறுனாங்கல்ல, அதனால தான் அவங்க தலைவருக்கே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர் வந்து அடங்கலை அப்படி வந்து விமர்சனம் வைக்கிறாருண்ணா. இது எப்படின்னா அவர் பேசலாம் அப்படிங்கிறாரு. சரிப்பா நான் கண்டிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். திருப்பி ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேண்ணா, அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாண்ணா தலைவர் வந்து மயங்கி ஒழுக போயிட்டாருண்ணா, அவரே அந்த முடியாத இதில் தானே அப்படிலாம் இருக்கார்லண்ணா, அதெல்லாம் உங்கள் சாட்டை கலாய்க்கிறார் அப்படின்னோடனே, தம்பி நான்லாம் அதை பார்த்தப்பா, திருமாவளவன் பயங்கர மாதிரி போனதெல்லாம் நான் பார்த்தேன், நான் சொல்கிறேன் சாட்டை கண்டிக்கிறேன் அப்படின்னா, சரிங்கண்ணா கண்டிங்கண்ணா, வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுங்கண்ணா, எங்களை பற்றி இந்த வீடியோ தூக்க சொல்லுங்கள், இதுக்கு மேலே வீடியோ போட வேணான்னு சொல்லுங்கண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற இந்த இது ஆடியோ வந்து இணையத்தில் செம்ம வைரலாக போயிட்டுருக்குது. சாட்டை துறைமா விசிகா நடந்த அந்த மாநாடு கொடுத்து ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோனால தான் இந்த சேவுகா ரத்தினம்லாம் ஃபோனை போட்டு கதறாங்க. இதில் நான் ஃபஸ்ட்டே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுடைய தலைவர் தானே திருமாவளவன், அவர் 30 வருஷம் கட்சி நடத்துகிறாரு, அவருக்கு நீங்கள் அடங்கி போயிருந்தா, அவர் உட்காருன்னு சொல்கிறார்ல உட்காந்துருந்தா, அவர் வந்து மேடைக்கு வராதுன்னு சொல்கிறார்ல மேடைக்கு வராமல் இருந்தா, அவர் போடியத்தில் ஏறான்னு சொல்கிறார்ல ஏறாமல் இருந்திருந்தா, அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார், நீங்கள் வந்து அமைதியாக இருந்திருந்தா, எதுக்கு இந்த பேச்சை வந்து சாட்டை இதுன்னு பேச போகிறார்? ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குறதே நீங்கள் தான், உங்கள் கட்சி இது தொண்டர்கள் தான் அடங்க மறுத்துட்டீங்களே. அதை தான் அப்போது விமர்சனம் வரத்தானே செய்யும். விமர்சனத்தை வந்தால் ஏற்றுக்கிட்டு இதுக்கு மேலே உங்கள் தலைவர் பேசுகிறாரா, 10 லட்சம் பேர் கூடுறீங்களா, 1 கோடி பேர் கூட கூடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அப்படியே இராணுவ கட்டுப்பாடோடு இருங்க. அது எது கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுக்கறி காலையாக வந்து சுற்றுறீங்க. உங்கள் தலைவர் பேசும்போது அவரையே போட்டு நெருக்கி அவருக்கு மூச்சு திணறல் எதனால் வருது? யாராவது வேற்றுக்கிறக்காரை வந்து மூச்சு ஏற்படுத்திட்டானா, இவங்க தான் மூச்சு திணறல் ஏற்படுத்த வைக்கிறாங்க, அப்படியே போட்டு நெருக்கிறாங்க. அவரே சொல்கிறாரு, இன்னொரு கரூர் சம்பவமாக நடந்திருக்கும், அதனால தான் நான் 10 நிமிஷத்துலேயே கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டேங்கிறாரு. அப்போது அந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி உங்கள் தலைவரை வந்து அப்படியே பண்ணது யார்? நீங்கள். அப்போ நீங்கள் பண்ணீங்க, சாட்டை வந்து பேசுகிறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் ஒரு தப்பும் இல்லை. ரெண்டாவது சாட்டை எண்ணெய் அதில் பேசும்போது கரெக்டாக இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி பேசுகிறாரு. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் போட்டார்னா அந்த தாவைக்க அணில்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மரத்தில் ஏறுவாங்க, போஸ்ட் மரத்தில் ஏறுவாங்க, கிரீஸ் தடவி இருந்தால் கூட அதை சட்டையை தொடச்சிட்டு ஏறி போய் விஜய் அவர்களோட துண்டை தூக்கி போடுவாங்க, திருப்பி விஜய் அவர்கள் துண்டை தூக்கி போடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னாங்க, தற்குறி விஜய் தொண்டர்கள் பூரா தற்குறின்னு சொல்லி விசிகா சேர்ந்த எல்லாருமே சொன்னாங்க. அப்படி இருக்கவங்கள அதே வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தற்குறி ப்ரோமேக்ஸ் பார்க்குறீங்க, அதை விட நீங்கள் ப்ரோமேக்ஸாக இருக்கீங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத தற்குறிகளும் எழுச்சி மாநாடாக மாற்றிக்கலாம் அப்படின்னாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. அதை விட ஒரு காமெடி பண்ணி விட்டார் சாட்டை. ஐயோ சிரிப்பு தாங்க முடியலப்பா. அதனால தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு 15 நிமிஷம் பேசுகிறார் திருமாவளவன் அப்படின்ட்டு, என்ன பேசுகிறாராம், தமிழ் தேசிய எதிர்ச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே, தம்பி உட்காரு, தொண்டரணி முன்னாடி வரா, தொண்டரணி பின்னாடி போ, தொண்டரணி இங்கே சைடில் வா, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, தொண்டரணி கீழே உட்காரு, ஏய் முன்னாடி வராத, ஏய் பின்னாடி போ, பின்னாடி போ, இதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்கிறத அவங்க தொண்டர்கள் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இப்போ கடலூர் உளுந்தூர்பேட்டை தானே இந்த கூட்டம் நடந்திருக்குது. திருச்சியிலேருந்து வந்திருக்க அந்த பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் வரும் இல்லையா, அந்த ஓல்வா கார் அது இதுன்னு, அது மேலே ஏறுன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க,
போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே நிதானத்தில் இல்லை, அன்கண்டிஷனலாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு சாட்டை. இதில் என்ன தப்பு இருக்குது? உண்மை தானே அது. நீங்கள் பஸ்ஸில் எதுக்கு ஏறுறீங்க? உங்கள் கூட்டத்துக்குன்னா அங்கே கூட்டம் தானே போகணும். எதுக்கு பஸ்ஸில் ஏறுறீங்க? பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, அடங்கம் ஒரு அத்துமீறி திமிரு எழு திருப்பி அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க? கரெக்டு தான், யாருமே அடங்கலை. உங்கள் 30 வருஷம் கட்சி நடத்துகிறாருங்க திருமாவளவன் அவர்கள். ஒரு கட்சி அப்போனா அந்த தொண்டர்கள் வந்து எவ்வளோ தலைவர் கண் அசைச்சாலே என்ன ஒன்றும் ஏய் அப்படி இருக்கணும். சீமான் அவர்கள் அந்த 5 லட்சம் பேர் திருச்சி மாநாடு போட்டார் பாருங்க, 6 லட்சம் பேர், எப்படி இருந்துச்சு அது மாநாடு? ஒருத்தவங்க முன்னாடி வரல, ஒருத்தவங்க பின்னாடி போல், அப்படியே எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல நிற்கணும், அந்த இடத்துல நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு கரெக்டாக கூட்ட பிரச்சனை எந்திரிச்சு போடாங்க. ஒரு குப்பை கூட இல்லாமல் அப்படி இருக்கும் மாநாடு. ஆனால் நீங்கள் வந்து அடங்க மறுத்துட்டீங்களே. உங்கள் தலைவர் பேசியிருக்கும் போதே அடங்க மறுத்துட்டீங்க. அவரை பேச விடலை. அவரே சொல்கிறார், கொஞ்சம் பேசியிருந்தேன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பேசணும்னு நினச்சிருந்தேன்னா கரூர் சம்பவம் மாதிரி ஆயிருக்கும், பல பேர் இறந்துருப்பாங்கண்ணா. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ அது சாட்டை வந்து கேள்வி கேட்டார், இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பு இல்லையே, அடங்க மறு அப்படின்னு உங்கள் தலைவர் சொன்னார். அதனால தான் உங்கள் தலைவர்கிட்டே அடங்க மறுத்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது உண்மை தானே? உங்கள் தலைவர் திருமாவளவனவர்களுக்கே அடங்க மறுத்துட்டாங்க. அவர் பார்த்துன்னு உட்காரு உட்காரு. அவர் ரேம்பாக்கு ஏதோ போயிருக்காரு, முடியலை. அவரை ரேம்பாக்கு அவரால் போயிட்டு வர முடியலை. அவ்வளோ தூரம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதில் மெயினாக ஒரு பாயிண்ட்டுக்காக தான் சாட்டை இந்த வீடியோ போட்டிருப்பார். சாட்டை நம்ம வன்னியரசு, நம்ம மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குறத அவ்வளோ இழிவுபடுத்துகிறாரு. ஆனால் இந்த எழுச்சி மாநாட்டுக்கு தற்கொலைகளை தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு 25 கோடி வாங்கியிருக்காங்களாமே. அது யார் யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா, நம்மளாவது மக்கள்கிட்ட வந்து விரும்பி கொடுங்க, திறநிதி கொடுங்கன்னு சொல்லி பொதுவில் அறிவிப்போம். அவங்கவுங்க போடுறத ஆன்லைன்லேயே போட்டு விட்ருவாங்க, அவங்கவுங்க செல்லுகளில் வந்து போட்டு விட்ருவாங்க வைங்களேன். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, வசூல் 25 கோடி, அவங்களுடைய தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், டாக்டரு, அப்படி இப்படின்னு. ஏயா நாங்கள் திறநிதி வாங்கினா திறநிதியில் சீமான் வந்து கட்சி நடத்துகிறாரு, சீமான் திறநிதி திருடுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு உங்கள் அமைச்சர் வன்னியரசு ஐயா அவர்கள். இங்கே என்ன நடக்குது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய அந்த பேஜுக்கு போனாலே நன்கொடை அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் நன்கொடை வாங்கலாம், நாங்கள் திறநிதி வாங்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை சாட்டை என்ன கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் எந்த தப்புமே இல்லையே. ஏன் இப்படிலாம் உங்களுக்கு வந்து ரோசை வருது? சரி, இப்போ நான் சொல்கிற சாட்டை பேசுனது தப்பு தான். சாட்டை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அவர் திருப்பி பேசக்கூடாதா உங்களை பற்றி? அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. ஏன் இந்த மாதிரி போய் கூட்ட நெரிசலை வந்து உண்டாக்குறீங்க? ஏன் உங்கள் தலைவர் சொல்லி நீங்கள் கேட்கல? அதெல்லாம் நீங்கள் திருத்திங்க. நீங்கள் திருத்துறதுக்காக தான் சொல்கிறது. நாளைக்கு இதே மாதிரி அடுத்த பொதுக்கூட்டம் போடும்போது இதே மாதிரி முண்டுவீங்க. அன்னைக்கு சாட்டை சொன்னதும் உங்கள் காதுக்கு வரணும். ஐயோ நம்ம இந்த மாதிரி வந்து முண்டணும் அப்படின்னா சாட்டை வீடியோ போட்டு நம்மளை வந்து கலாய்ப்பார், நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவார். நம்ம தலைவர் சொன்னதே நம்ம வந்து கேட்கல, நம்மளை வந்து தற்கூரி ப்ரோமேக்ஸ் அப்படிம்பார், தாவக்க கட்சியோட நம்மளை வந்து ஒப்பிட்டுருவார். அப்படி நீங்கள் என்ன ஒன்றுங்க, மனம் திருந்தி மனம் வருந்தி மாறுங்க. அதுக்கு சீமான் அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வீடியோ தூக்க வைக்கிறனால என்ன இருக்குது? அந்த வீடியோ ஒரு 6 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அது ட்விட்டர், யூடியூப்பில் மட்டும் அவரை ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அதில் லட்சக்கணக்கில் பேருக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. இதுக்கு மேலே அதை நீக்கி அதை பிரேட்டில் போட்டு என்ன வந்து பிரயோஜனம் இருக்குது? இதுக்கு மேலே நீக்கி பிரயோஜனம் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம். நீங்கள் இதுக்கு மேலே எப்படி நடந்துக்கிறீங்க? தலைவர் நில்லுன்னா நில்லுங்க, உட்காருங்க. எங்கள் சீமானை எப்படி ஒரு கூட்டம் நடந்துக்கிறா அது மாதிரி பார்த்து நடந்துங்க. கட்சி கூட்டத்துக்கு வரும்போது நிதானமாக வாங்க, அன்கண்டிஷனாக வராதிங்க, நிதானத்தோடு வாங்க. வந்து உங்கள் கட்சி கூட்டத்தை முடிச்சுட்டு உங்கள் கட்சியில் சேர் கீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுக்கிட்டு எந்த சேதாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போங்க. கட்சி தலைவரை மேடையில் பேச விடுங்க. அவர் மேடையில் பேச முடியாத அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணுறீங்க. அவருக்கு அவ்வளோ தூரம் மூச்சு திணறல் வந்துன்னா அது காரணம் யார்? வெற்றுக்கிரகவாசி வந்து மூச்சு திணற வச்சிட்டானா, இல்லை நாங்கள் ஏதும் வந்து மூச்சு திணற வச்சோமா? அவர் வந்து ஒரு முடியாத நிலைமையில் ஆகிட்டார். ஏன் போட்டு அவரை போட்டு நெருக்கிட்டு இருந்தா அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து என்ன இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்புறம் சாட்டை என்ன கடைசியாக ஒன்று சொல்கிறார், இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னா, தமிழ் தேசிய மாநாடு எதுக்கு அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சி தான், சீமான் அவர்கள் அப்படிங்கிறது பதிவாயிருச்சு. அதுக்கு திமுகவில் இருக்க வரையும் திமுக குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நாங்கள் தான் தமிழ் தேசியம் வந்து பேசக்கூடிய கட்சின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு குளிர்ச்சி அடைய வைப்பார் திருமாவளவன். இப்போ அதே மாதிரி இதில் விஜய் கட்சியில் இருக்காரா, கூட்டணியில் இருக்காரா, அதனால விஜய் அவர்களை குளிர வைக்க, விஜய் கட்சிக்காரங்களை வந்து குளிர வைக்கிறதுக்கு நாங்கள் தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னு சீமான் அவர்களை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு அதான வேலை, வேறு என்ன வேலை அப்படிங்கிறத சாட்டை என்ன கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் சாட்டை கேட்குறாரு. இதே திருமாவளவன் என்ன சொன்னார்?
விஜய் கட்சியில் வந்து இந்த மக்கள் சிக்கிட்டாங்க அப்படின்னா திமுக அதிமுக இந்த கட்சியெல்லாம் அழிஞ்சிருச்சு, விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஜக உள்ளே வந்துடும், அதனால இவர் பாஜக பெற்று போட்ட பிள்ளை அப்படின்னு சொன்னார்ல. இன்றைக்கி மேடையில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் விஜய் அவர்கள் தான் கூட்டணி, அதுக்கு தான் அதான் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க. அதே ஆளை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி, அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளை, இப்போ அவர் யார் உங்களுடைய கூட்டணி நண்பர், அதுதான் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சாட்டை என்னை கேள்வி கேட்டார். அதுக்கெல்லாம் முடிஞ்சால் தர்க்க ரீதியாக பதில் கொடுங்க, அதுக்கு எதுக்கு ஃபோனை போட்டு ஆனால் சாட்டை இந்த வீடியோ நீக்க சொல்லுங்கன்னா, சாட்டைக்கு சாதி உணர்வு வந்துருச்சுன்னா இவங்களுக்கு இதே வேலை தாங்க. யாராவது எதிர்த்து ஏதாவது கேட்டால் சாவைக்காக இது விசிகாரங்களா உடனே சாதி 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 சாதின்னு. அப்படின்னா அவங்க வன்னியரசு அவர்கள் வந்து அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி பேசும்போது சீமான் ஒரு குறிப்பிட்ட சாதி, அதனால தான் வன்னியரசு டார்கெட் பண்ணுறாரு, நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழருக்கு உண்டான கட்சி, அதனால தான் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? இதெல்லாம் வந்து ஏட்டுச்சோரா கேக்கு வந்து அதான் உங்கள் மேலே இருக்க தப்புகளை திருத்திக்காமல் தப்பை சுட்டி காட்டுறவர் மேலே வந்து வன்மத்தை கக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.